இல்லைங்க, அவங்கள வைத்து படம் எடுத்த பல பேர் வந்து ஏன்டா நயன்தாரா புக் பண்ணுங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. ஆனால் இன்னொரு முகம் அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமா அதுல வந்து ஒரு காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல வந்து அவங்க விட்டு கொடுத்து போனதே கிடையாது. இந்த சண்டையை மேலும் பெரிதுபடுத்திருக்காங்க நயன்தாரா. நேற்று ஒரு திருமணத்துக்கு வரும்பொழுது பர்பஸாவே தனுஷ் பக்கத்துல எனக்கு சேர் போடுங்கன்னு சொல்லி அந்த சேர்ல அவங்க கால் மேல் கால் போட்டுக்கிட்டு அவரை வெறுப்பேற்றுற மாதிரி உட்கார்ந்தது நடந்துச்சு. இப்போ அது வேணும்னு நடந்ததா சார்? நயன்தாராவே வாண்டடா அந்த அவங்களுக்கு சேர் அங்க போடவே இல்லை. அவங்களுக்கு உட்கார்வதற்கு வேறொரு இடத்த ரெடி பண்ணி இருந்தாங்க. தனுஷ் உட்கார்ந்துருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து எனக்கு அங்கே பக்கத்தில் போடுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி அங்கே போய் உட்காந்துருக்காங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு சந்திரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த நயன்தாரா தனுஷ் இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனை வந்து அமைதியாக ஆகியிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் நயன்தாரா தரப்புலேருந்து தனுஷ் கிட்ட பேசினாங்களா, தனுஷ் கிட்ட இருந்து நயன்தாரா தரப்புல பேச ரெண்டு பேருமே பேசல. வழக்கு நிச்சயமா நடக்கும். தனுஷ் போட்ட நோட்டீஸ்க்கு எந்த பதிலும் அவங்க இதுவரைக்கும் சொல்லலை. அவங்க முறையாக சொல்லணும். ஏன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னா அதுக்கு இத்தனை மாதங்களுக்குள்ள அல்லது இத்தனை நாட்களுக்குள்ள பதில் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கு. சொல்லாத பட்சத்தில் ஒரு நிச்சயமா அந்த 10 கோடியை கேட்டு அவங்க மீது வழக்கு பதிவார். அவர் விடுறதா இல்லை. இன்னொன்று, இந்த சண்டையை மேலும் பெரிதுபடுத்தியிருக்காங்க நயன்தாரா. நேற்று ஒரு திருமணத்துக்கு வரும்பொழுது பர்பஸாவே ரஜினி ஒரு தனுஷ் பக்கத்துல எனக்கு சேர் போடுங்கன்னு சொல்லி அந்த சேர்ல அவங்க கால் மேல் கால் போட்டுக்கிட்டு அவரை வெறுப்பேற்றுற மாதிரி உட்கார்ந்தது நடந்துச்சு நேற்று. ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து விடவே மாட்டார். இப்போ அது வேணும்னு நடந்ததா சார்? நயன்தாராவே வாண்டடா அந்த அவங்களுக்கு சேர் அங்க போடவே இல்லை. அவங்களுக்கு உட்கார்வதற்கு வேறொரு இடத்த ரெடி பண்ணியிருந்தாங்க. தனுஷ் உட்கார்ந்துருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து எனக்கு அங்க பக்கத்துல போடுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி அங்க போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க நோக்கம் என்ன? உன்னை நான் வெறுப்பேற்றிட்டே இருப்பேங்கிறது தான். அப்புறம் எப்படி தனுஷ் சமாதானத்துக்கு வருவாரு? இது நிச்சயமா பிரச்சனையாகும். பட் இங்க பொறுத்தளவுக்கு அவங்க எப்பவுமே ஆட்டிடியூட் தான். இல்லை சார், ஆனால் இப்போ ஒரு சிலர் அது பேசும்போது நயன்தாரா வந்து கொஞ்சம் நல்லவங்க அப்படின்னும் சொல்றாங்க, ஆட்டிடியூட் வந்து பெருசா காட்ட மாட்டாங்க அப்படின்னும் சொல்றாங்க. இல்லைங்க, அவங்கள வைத்து படம் எடுத்த பல பேர் வந்து ஏன்டா நயன்தாரா புக் பண்ணுங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. ஆனால் இன்னொரு முகம் அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமா அதுல வந்து ஒரு கருணை எல்லாமே இருக்கிற இன்னொரு முகமாகவும் அவங்க இருக்காங்க. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லுவதற்கு இல்லை. ஏற்கனவே பல விஷயங்கள் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் மனிதாபிமானம்லாம் அவங்களுக்கும் இருக்கு. ஆனால் ஒரு காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதில் வந்து அவங்க விட்டு கொடுத்து போனதே கிடையாது. அதுதான் இப்போ அந்த என்ஓசி வந்து கொடுக்கல சார். அந்த கிளிப்பிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தைரியமாக ஒன்று பண்ணுறாங்கன்னா பின்னாடி எது ஒரு அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார்? இல்லைங்க, அரசியல் பின்புலம் அவங்களுக்கு இருக்கு. நாம் அவங்களோட மோதும் பொழுது நம்ம அவங்க ஒரு அரசியலை வச்சு நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் தனுஷ் என்ன சாதாரண ஆளா? இப்போ உங்களுக்கு இருக்கிற அரசியல் பின்புலம் அவருக்கு இருக்காதா என்ன? இதே யாரை போய் நீங்கள் மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா அதே நபர்கிட்ட ஓவர் த ஃபோன் பேசுறதுக்கு அவருக்கும் கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்க. அப்போ அது மாதிரி அவரெல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. இப்போ நேற்று தினம் வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமானும் ரஜினியும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக சொல்லப்படுவது என்னென்னா, வேட்டையன் படத்தை பார்த்துட்டு ஒரு பாராட்டு கடிதம் எழுதினார். அப்போவே வந்து 2 பேரும் சந்திக்கணும்னு நினச்சாங்க. பட் அன்னைக்கு முடியல. இவரும் பிஸியாக இருந்தார், அவரும் பிஸியாக இருந்தார். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ரஜினி இருக்கிறதுனால அவரே ஃபோன் போட்டு வாங்கன்னு சொன்னாருங்கிறது தான் சொல்லப்படுகிற காரணம். ஆனால் அதற்கு பின்னால் வேற ஒரு அஜெண்டா நிச்சயமாக இருக்கும். இல்லாமல் சீமான் போய் ஒரு 2.5 மணி நேரம் ஒருத்தட்டு போய் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு என்னென்னா, இன்னைக்கு அரசியல் மேகங்கள் வந்து மாறிடுச்சு. ஒரு போன மாதம் இருந்த சூழல் வந்து இந்த மாதம் நாம் தமிழருக்கு இல்லை. ஏன்னா போன மாதம் விஜய் ரசிகர்களே பல பேர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்க. விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு நாம் தமிழர் கூட்டம் வந்து அப்படியே கொஞ்சம் கலையுது. பல இடங்களில் திமுகவே வந்து திட்டமிட்டு அங்கங்கே இருக்கிற கட்சி நிர்வாகிகளை வந்து பேசி அப்படியே மெதுவாக அந்த கூட்டை கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காகவே விஜய்க்கு எதிராக சீமான் பேச ஆரம்பித்த பிறகு அங்கேருந்து ஒரு கூட்டம் வெளியில் கிளம்ப ஆரம்பிக்குது. ஸோ இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா விஜய்க்கு எதிரான ஒரு நடிகரினுடைய ரசிகர்களை தன் பக்கம் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் சீமான் இருக்காரு. ஸோ அதன் விளைவாக தான் முதல்ல இந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஒருவேளை நாளையிலிருந்து ரஜினி ரசிகர்கள் சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் நிறைய அரசியல் பேசணும்னு சீமானே சொல்றார். வெளியில வந்து நாங்கள் அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது, அரசியல் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அரசியலில் அவங்க என்ன பேசுனாங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. நம்மை பொறுத்தளவுக்கு
குருமூர்த்தி சொல்லி சொல்லியே கேட்காத ரஜினி வந்து நடுவில் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணது நான் தான் ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சோவை விட குருமூர்த்தியை விட ரவீந்திரன் துரைசாமி பெரிய ஆளான்னு நமக்கு தெரியல. அவர் ஒரு கணக்கோட சந்திக்க வச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்குறதுக்கு. ஏன்னா ரஜினியை நம்பி ஒரு இறங்குனாருன்னா அது எங்கே போய் நிற்குங்கிறது ஏற்கனவே பலமுறை இங்கே பார்த்தது தான். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் சீமான் வந்து ஏதோ ஒரு கணக்குக்காக அவரை சந்திக்கிறாரு. அந்த கணக்கை ரஜினி எப்படி நேர் செய்ய போறாருங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இப்போ வரும் தேர்தலில் விஜய் அரசியலுக்கு வந்தனால அந்த ஓட் பேங்க் வந்து நாம் தமிழருக்கு வந்து குறைஞ்சிரும், இதன் காரணமாக தான் போய் ரஜினியை வந்து மீட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த பயம் வந்து சீமானுக்கு வந்துருச்சு. இல்லை, பயம்னு சொல்ல முடியாது. தேர்தலில் வந்து இப்போ 8% வாக்கு வாங்கி அவர் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த 8% நீங்கள் மீட்கணும். முதல்ல வர்ற தேர்தலில் அந்த 8%ங்கிறது குறைஞ்சிடுச்சுன்னு வைங்களேன். நாங்கள் தான் அந்த 8%, நாங்கள் வெளியில் வந்தோன்னா பார்த்தீங்களா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொல்லுவாங்க. அந்த அசிங்கத்தை அவர் பட வேணான்னு நினைக்கிறார். ஸோ அதனால தான் ஒரு பக்கம் அஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்க கட்சியிலேருந்து, இன்னொரு பக்கம் ரஜினியை சந்திக்கிறாங்க. இன்னும் தேர்தல் நெருங்க இந்த சந்திப்புகள் அடிக்கடி நிகழும். அதுக்காக ரஜினி வந்து சீமானை ஆதரிங்கன்னு ஒரு காலம் சொல்ல மாட்டார். ஏன்னா திமுகவா சீமானான்னா அவருக்கு திமுக தான் முக்கியம். ரஜினிக்கு கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா. ஏன்னா அவ்வளோ பெரிய மூத்த தலைவர், அவர் இருக்கும்போது நம்ம கட்சி ஆரம்பிச்சா அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு இருந்தவர். அவருக்கு திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே உண்டு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா இறக்குற வரைக்கும் அவர் வந்து அந்த அரசியல் கட்சிங்கிறதே நினைக்காம இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அந்த பக்கம் போனார். அவர் அப்பையும் மனசு இல்லாமல் தான் அங்கே போனார். கரெக்டாக அவர் என்ன நினைச்சாரோ அது அழகாக நழுவினும் மீன் மாதிரி வந்துட்டார் அவர். ஸோ அப்படி இருக்கிறவர் திமுகவை ஆதரிப்பாரா சீமான் ஆதரிப்பாரா? ஒன்று சீமான் திமுகவை திட்டுறதை நிறுத்தணும். திமுக தலைமையை கடுமையாக விமர்சிக்கிறத கம்ப்ளீட்டாக நிறுத்தினார்னா இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவா சீமானா அவர் திமுக பக்கம் தான் நிற்பார். ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ சீமான் வந்து ஏற்கனவே வந்து பாஜகவோட பி டீம் தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து சங்கின்ற சொல்லுக்கு வந்து புது அர்த்தம் வந்து கொடுத்துருக்காரு. அது சகத்தோழன்னு சொல்கிறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, அவர் பொதுவாக நான் வந்து அவருக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் ஒரு அரசியல் தலைவருங்கிறவர் லொடலுடன் பேசிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது. எங்கேயாவது மீட்டிங் நடத்துனீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு ஒன்றா தான் இருக்கணுமே தவிர ஒரு 2 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு 2 மணி நேரம் மீட்டிங்கு, 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா அதுலேருந்து எதை எடுத்து பத்திரிகையில் போடுவீங்க? ஸோ அது ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து இப்படி நிறைய முறை அவரை பார்த்து அவர் பேசுனது, இன்னொன்று வந்து பேசுனதே தான் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, அது இதுன்னு இதை பேசுனதே கேட்டதையே கேட்டு கம்ப்ளீட்டாக புளிச்சு போயிருக்கு காதுகள். ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் சங்கிக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் எரிச்சலாகும். நீங்கள் காமன் பீப்புளை பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு அரசியல் சார்பு உள்ளவன் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு தான் ஓட்டு போட போகிறான். திமுகவில் இருக்கிறவன் திமுகவுக்கு, அதிமுகவில் இருக்கிறான் அதிமுகவுக்கு, விஜயுடைய தீவிர ரசிகர்கள் விஜய்க்கு. சீமான்கிட்ட இருக்கிற ஒரு கூட்டம் அவர் என்ன பேசுவாருங்கிறது தினந்தோறும் கேட்டு ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிற்கிறான். இப்போ அவனுக்கு மேலும் நீங்கள் இன்புட்டை போட்டு அழுத்தி வந்து ஒரு வெறுப்புங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துடக்கூடாது. கம்மியாக இந்த இவ்வளோதான், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுவார், அது உருப்படியாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு முதல்ல அவர் வரணும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சங்கிகள்னாலோ பிஜேபின்னாலோ ஒரு 90% எதிர்ப்பு இருக்கு. நீங்கள் அது பாதிக்கு பாதி இருந்தால் கூட பிஜேபி கொஞ்சம் இங்கே உள்ளே வந்திருக்கும். பட் அப்படி இல்லை. நீங்கள் பிஜேபினாலே ஒரு வெறுப்பு எல்லார்ட்டையுமே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் சங்கிலாம் அப்படிலாம் நீங்கள் எடுக்காதீங்க, அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குன்னு ஒரு புது அர்த்தம் சொல்லும் பொழுது அவர் மீது மேலும் இருக்கும். அப்போ அவருடைய அந்த அரசியல் பேட்டர்னே அவர் மாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் ஒரு மேடையில் பேசும்போது சங்கின்னு சொன்னால் செருப்பு கட்டி அடிப்பன்னு சொல்ல சீமான் வந்து சங்கினா சகத்தோன்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அந்த ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக இருக்க மாட்டார், மாறி அந்த அரசியல். அதுதான் இதுக்கு பிரச்சனை. என்ன தெரியுமா, தினமும் 4 மணி நேரம் பேசுறது தான். நம்ம என்ன பேசுகிறோங்கிறது நமக்கே மறந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பேசணும்னா நம்ம என்ன பேசணுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அன்னைக்கு ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசுகிறோமே அப்படின்னு பேசுறதுக்கு முன்னையாவது அதை வந்து நம்ம வாய் ஆஃப் ஆயிடும். ஸோ இது எதுவுமே புரியாத அளவுக்கு தினந்தோறும் 4 மணி நேரம் பேசுறாரு அவர். அதுதான் இருக்கிற அடிப்படை சிக்கலே இது. அடுத்த வாட்டி சீமானை பார்க்கும்போது
சீமானும் சங்கின்னு சொன்னா கோவப்படுவாரா இல்லை அதை சகஜமா அது எடுத்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நன்றி சார்.